குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பயிரதையும் படைத்த புனிதரும் நெய்யமேன் புந்தி என்ன பொருந்துகவே. எல்லாமல் அன்னையுடைய திருவருளாலும் ஆதிமுடைய குருவர்களோடு இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே கும்பமேள ரத யாத்திரை திருமூர்த்தி மலையில் தொடங்கி திருநாவாய் செல்ல இருக்கின்றது. இந்த விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நம் எல்லோருக்கும் அருளாசி வழங்கிய பேரூர் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கு என்னுடைய திருவருளாலே நடக்கும். எழுதப்பட்ட ஒன்று நடந்து கொண்டிருக்கும். நாளைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறது நம்ம வடிவமைக்க முடியாது. நாளைக்கு இந்த கிழமை தான் அப்படின்னு கடவுள் கொடுத்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இது நடக்க வேண்டும், இது நடந்தாதான் இது கிடைக்கும், இது இல்லைன்னா இது இல்லை என்று சொன்னால் அது இல்லை, அது இல்லை என்று சொன்னால் இது இல்லை என்று சொல்வதை போல நம்ம வேற ஒன்றும் கேட்கல. ரத யாத்திரைக்கு கூட தடை வர வேண்டும் என்று சொன்னால் அது பகவானுடைய திட்டம். ஒரு இலை கீழே விழுகிறது கூட கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், துவாபர யுகத்தில் என்னை கேட்டுதான் இலை கூட விழுகணும். அப்படின்னா நம்ம நடத்துவது, பேசுவது, பார்ப்பது, கேட்பது, சொல்லுவது, பிறருக்கு நல்லது செய்வது, தீங்கு செய்வது என்று சொன்னால் அதுவும் பகவானுடைய திட்டம் தான். நம்முடைய அமரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவருளால இது கண்டிப்பாக கிடைக்கும். அனுசயா தேவி அம்மா என்ன வேண்டுனாலும் கடவுளையே குழந்தையாக மாற்றி காட்டினார். அதுதான் மும்மூர்த்தி. அப்ப தெய்வத்தை யார்கள் 1000 ஆண்டு சனீஸ்வர பகவான் தவம் இருந்தார். ஒவ்வொரு மகான்களும் 1000 ஆண்டு, 2000 ஆண்டு, 3000 ஆண்டு திருமூலர் எழுதியிருக்கிறார். படமாட கோயில் பகூர் கொன்றையில் நடமாட கோயில் நம்பர் கொன்றாக, நடமாட கோயில் நம்பர் கொன்றையில் படமாட கோயில் பகூர் கடாமே. படமாக சிலையாக வைத்து போற்றுகின்ற தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடைய நீண்ட தூரமாகலாம். ஆனால் இந்த மனித குலத்திற்கு மக்களுக்கு நாம் செய்கின்ற சேவை உடனடியாக கடவுளை சென்று சேரும் என்று அவர் ஆண்டுக்கு ஒரு முறை பாடல் 3000 ஆண்டு எழுதியிருக்கிறார். 3000 ஆண்டு அப்ப வாழ்ந்த காலத்தினால எழுத முடியும். அதுபோல இந்த யுகம் 100 ஆண்டு தான் மனிதனுக்கு. அப்ப அதுக்கு மேல கிடைக்கிறதுல நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். அந்த 100 ஆண்டுக்குள்ளேயே எத்தனை கெடுதல், எத்தனை நல்லது, என்னென்ன இந்த மூளைக்குள் என்னென்னமோ நினைக்கிறோம். அவனுக்கு என்ன பண்ணலாம், அந்த போர் மகாபாரத போர் நடக்காம நீங்க பண்ணிருக்கலாமேன்னு கேட்டாங்க தர்மன். ஆனா தர்மன் சொன்னார், நான் விளையாடுறது கூட கிருஷ்ணவர்மா தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப அது போல நாம் வேண்டினோம், கடவுள் இது கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டிருப்பார். அவருடைய திட்டம் நல்லதா, எது நடந்தாலும் நன்மைக்கே. ஆனால் இங்கு அமர்ந்திருக்கிற நம்ம எல்லோரும் என்ன பிரார்த்தனை செய்திருப்போம் என்று சொன்னால், நம்ம இவ்வளவு அழகா இந்த தேரை, இந்த சக்தியை எல்லாம் என்னை பராசக்தி மாயவன் தங்கினி மரகத வல்லினி மணிமந்திர காரிணி மாயா சுரூபிணி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சத்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயினி சரவணனி ஈன்றவலினி ஆயிமக மாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே. உயர்ந்திருக்கின்ற மலைகளை வணங்குகின்றோம், ஓடுகின்ற நதியை வணங்குகின்றோம், நம்ம எல்லா இயற்கையை கடவுளாக வணங்குகின்றோம். மேடையில் நமக்கெல்லாம் அருளாசி வழங்கிய சாமியுடைய அருளோடும் எல்லாம் அல்ல எம்பெருமான் கண்மேலே கண்ணொன்று உடையாய் போற்றி, அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி, ஆழ மரத்தின் கீழ் அமர்ந்தாய் போற்றி, செழுமதி செஞ்சடை சேர்த்தோய் போற்றி, எங்கும் நிறைந்த இறைவா போற்றி, அண்டினோர் கருளும் ஆண்டவா போற்றி. நாங்கள் வேண்டியதை வேற ஒன்றும் வேண்டவில்லை, நல்லபடியா நடக்கணும் என்று வேண்டியிருக்கின்றோம். அத்தை அருளை உலக சேம நலம் பெறட்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறட்டும், நிலம் குளிரட்டும், மழை பொழியட்டும், பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த கும்பமேளா யாத்திரை மிக சீரோடும் சிறப்போடும் அனைவருடைய ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, எல்லாம் உள்ள துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி அருள் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். ஓம்.